தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த லென்த்து கால உபவாச நாட்களுக்கு நேராய் நாம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். சாம்பர் புதன். இந்த நாளிலிருந்து தெய்வ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க, நம்முடைய சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக, நமக்காக, நம்முடைய மறுரூபத்துக்காக ஜெபிப்பதற்கான ஒரு நேரமாய் இந்த நாட்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். சபைகளாய் ஆங்காங்கே எல்லா சபைகளிலும் ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அது நடைபெறும். அவைகளிலே நீங்கள் பங்கு பெறுங்கள், அவைகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள், உங்களுடைய நேரங்களை தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கை, நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நினைவு கூற வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டு, நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தா மேட்டிலே நமக்காக அந்த கொடும் சிலுவையில் படும் பாதகனை போல தொங்கவிடப்பட்டு, அடிக்கப்பட்டு, இரத்தத்தை சுந்தி நமக்காக மரித்தார் அல்லவா? அந்த எருசலேம் வீதிகளிலே அவர் அடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு தன்னுடைய இரத்தம் முழுவதும், தம்முடைய குருதி முழுவதும் இந்த பூமியின் நிலத்தில் அவர் சிந்தினார் அல்லவா? நாட்களிலே அதை தியானித்தவர்களாய் என் பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், பாவத்தினால் நமக்கு உண்டான சில பாரங்கள், அந்த துக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தாரே, இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. நாம் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பிள்ளையே, ஏற்றுக்கொண்ட தேவன், சுமந்து கொண்ட தேவன், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் நாட்களில் உங்களை அர்ப்பணித்தவர்களாக, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவர் நமக்காக செய்த எல்லாவற்றையும் அறிந்து தேவ சமூகத்தில் நம்மை நிதானித்து, ஆண்டவரே என்னை மறுரூபப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்பீர்களானால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மறுரூபத்தை, பரிசுத்தத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், தேவ சமூகத்திலே நலமானதை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இருந்து தங்களை நிதானித்து ஆராய அறிந்து கொள்ள எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன், துக்கங்களை சுமந்து கொண்டதான கர்த்தர், அதை நினைவு கூற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. தங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உடைய சமூகத்தில் உங்களை ஆராய ஒப்பு கொடுத்துருங்க, நிதானிக்க ஒப்பு கொடுத்துருங்க. குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், என்னை ஏற்றுக்கொள்ளும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், இளைப்பாறுதலை அவர் தருகிறார். God bless you.